இப்போ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கிணறு வந்து இந்த இதில இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டாப் வியூவ மட்டும் பார்க்குறேன். மேலேருந்து பார்க்கும்போது இது வந்து சர்க்கிள் மட்டும் தான் தெரியும். ஏன்னா, நம்மளுக்கு வந்து அது டீப்பு டயாமீட்டர்ன்னு குடுத்ததுனால, இது சிலிண்டர்ன்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்படி டாப் வியூ பார்க்கும்போது இந்த மாரி ஒரு சர்க்கிள் அப்படின்றத அசம்ப்ஷன் பண்ணிடலாம். ஸோ, இத பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து டயாமீட்டர் அப்படின்றது அவன் எவ்வளோ குடுத்துருக்கான். ஸோ, இங்கேருந்து இங்கே ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டயாமீட்டர் 10 மீட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ, டீப் வந்து ஹைட்ட பத்தி நம்ம இங்க பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு எம்பேங்க்மென்ட் இந்த ஏரியால கவர் பண்ணக்கூடிய மண்ண ஃபுல்லா எடுத்து இத சுத்தி என்ன பண்றான், ஒரு மேடை போடுறான். ஓகேங்களா? ஸோ சுத்தி மேடை போடுறான். மேடையோட இந்த விட்த் மட்டும் குடுத்துருக்கான். எவ்வளவு? இது மட்டும் குடுத்துருக்கான். எவ்வளோ குடுத்துருக்கான் அப்டின்னா, இது வந்து 5 மீட்டர் அப்டின்னு குடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த விட்த் மட்டும் 5 மீட்டர். அப்ப இதோட ஹைட் எவ்வளோ அப்டின்றது தான் அவன் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இங்க தோண்டுன மண்ண மட்டும் எடுத்து இத சுத்தி மேடை போடுறான் அப்டின்னா, இதோட வால்யூம் ஈக்குவல் டூ இந்த சுத்தி இருக்கக்கூடிய இந்த எம்பேங்க்மென்ட் மேடையோட வால்யூம் அப்டின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஹிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதத்தான் நான் எழுதப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஆம் வால்யூம் ஆஃப் த இந்த கிணறு வந்து சிலிண்டர் அப்படின்றதுனால வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னே நான் எழுதுறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு இதில் இருக்கக்கூடிய மண் இதோட வால்யூம்க்கு ஈக்குவல். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் சிலிண்டர் தான். பட் வந்து நடுவில் ஒரு கேப் இருக்கிறதுனால இது ஹாலோ சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர். ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ ஹாலோ சிலிண்டருக்கு ஃபார்முலா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். ஓகேங்களா? ஸோ இது டயாமீட்டர் 10 கொடுத்துருக்கான் அப்படின்றப்ப ரேடியஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் 5 தான். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5, இதிலேருந்து இது வரைக்கும் 5. அப்போ இதுலேருந்து மொத்தத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? இங்கேருந்து அவுட்டர் சர்க்கிளோட டயாமீட்டர் 10, இன்னர் ரேடியஸ் அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 10 மீட்டர், இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் 5 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அதாவது கேபிட்டல் ஆர் வந்து 10, ஸ்மால் ஆர் வந்து 5. ஓகேங்களா? ஸோ இதில் தான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பட் இங்கே இருக்கக்கூடியது வந்து இன்னர் சர்க்கிள் அப்படின்றப்ப இது வந்து டிஃபால்ட்டாகவே எவ்வளோ தான்? 5 தான் இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பை பை 2 காமனாக இருக்குது. கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்மால் ஆறுன்றது இந்த 5. ஸோ 5 இன்ட்டு 5 ஹச் எனக்கு தெரியாது. சாரி, இந்த இன்னர் சர்க்கிளுக்கு ஹைட்டு கொடுத்துட்டான். எவ்வளவு அப்படின்னா டீப் அப்படின்ற ஒரு வார்த்தையில் கொடுத்துருக்கான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ ஹச் வந்து 14. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் எவ்வளோ இருக்குது? 10 10 ஸ்கொயர். ஸ்மால் ஆர் எவ்வளோ இருக்குது? 5 ஸ்கொயர். ஹச் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 ஸ்கொயர் அப்படின்றது 100, ஹச் 5 ஸ்கொயர்ன்றது 25, ஹச் என்ன வரும்? 75 இன்ட்டு ஹச். ஸோ இங்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 14. ஓகேங்களா? ஸோ 2 5 ஆர் 25, 3 25 ஆர் 75. அகைன் பார்த்தீங்கன்னா ஹச் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த சைடு 14 இருக்குது. இந்த 3 வந்து அந்த சைடு வரும்போது டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா 4 2s ஆர் 12. அகைன் வந்து 0 போட்டு 20 சேர்த்திங்கன்னா 6 2s ஆர் 18. ஸோ 4.66ன்னு போகும். ஸோ ஹைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பேங்க்மெண்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4.6 மீட்டர் அப்படின்றது தான் ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. அதே பேர் எழுதலை. 7.2ல் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அடுத்த சம்மில்.